ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது வாக்காளர் அட்டைதாரர்களுக்கு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் 12 மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. நேற்று முதல் தமிழகத்தில் நடைமுறைக்கு வந்திருக்குங்க. அதாவது வீடு வீடாக சம்மந்தப்பட்ட பிஎல் அவங்க வீட்டுக்கே ஒரு எனுமரேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க. வாக்காளர் பட்டியல் அந்த கணக்கெடுப்புமான படிவம் கொடுப்பாங்க. அந்த படிவத்தை கண்டிப்பாக நீங்கள் நிரப்பி அவங்க கிட்ட கொடுக்கணும். அப்படி நிரப்பி கொடுக்காம விட்றீங்க அப்படின்னா உங்களுடைய வாக்காளர் பட்டியலை பார்த்தா பெயர் நீக்கம் படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்ஐஆருக்காக வழங்கப்படும் கணக்கெடுப்பு படிவத்தை பொதுமக்கள் நிரப்பி கொடுக்காவிட்டால் வாக்காளர் பட்டியலிருந்து பெயர் நீக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அப்படி உங்கள் பெயர் நீக்கினாங்க அப்படின்னா திரும்ப உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க, 1 மந்த் கழிச்சு. அப்போ நீங்கள் புதுசாக நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி நீங்கள் இந்த கணக்கெடுப்பு போகிற சொல்ல நீங்கள் எந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, மேக்ஸிமம் டாக்குமெண்ட் கேட்க மாட்டாங்க. இன்கேஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான பர்த் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணலாம், பாஸ்போர்ட், கல்வி தகுதி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட், இந்த மாதிரி ஒரு சில டாக்குமெண்ட், ஜாதி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இதெல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடு தேடி கண்டிப்பாக வராங்க. பிஎல்ஓ சார்பில் உங்கள் வீட்டுக்கு 3 தடவை வருவோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுக்குற ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுத்தா போதுமானதுங்க. வேறு எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். இதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 18 வயசுக்கு மேலே இருக்க எல்லாருமே ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இருக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக. அதேமாரி சம்மந்தப்பட்ட முகவரிலாம் வசிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதேமாரி ஒரு நபர் 2-3 லிஸ்ட்டு ஓட்டரில் பேர் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் நீக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இந்த ஒரு புதிய ஒரு சாரை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதாங்க எனுமரேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது, எந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ரீஃபில்டாக உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்க அந்த ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மில் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானதுங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, முக்கியமான இன்ஃபர்மேஷன், வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி தவறான தகவல் தந்தால் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் அப்படின்ற மாரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஃபார்மில் பார்த்தா ஏதாச்சும் நீங்கள் தவறான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும், சிறை தண்டனை வழங்கப்படும், ஃபைன்லாம் போடப்படும் அப்படின்ற மாரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த கணக்கெடுப்பு படிவத்தில் தவறான தகவல் அளிக்கும் வாக்காளர்களுக்கு அபராதத்துடன் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும் என இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்தா எச்சரித்திருக்காங்க. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணியின் ஒரு பகுதியாக ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் தேர்தல் கமிஷன் தயாரித்துள்ள கணக்கெடுப்பு படிவத்தை வாக்காளருடைய வீடுகளுக்கு சென்று விநியோகம் செய்யும் பணியை நேற்று துவங்கினர். அந்த படிவத்தில் உங்களுடைய பெயர் எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இல்லை நீங்கள் ஏதாச்சும் தவறான அல்லது உண்மையல்லாத ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா 1950ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி குற்றம், அதனால் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற மாரி ஸோ நிறையா பத்திரிகை செய்தியில் பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதில் இருந்தாங்க உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். வீடு தேடி வராங்க, ரெடியாக இருந்தால் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுங்க. வேறு எதுவும் பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ 1 மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் புதுசாக ஓட்டடிக்கு அப்ளை பண்ணலாம், கரெக்ஷன்ஸ் பண்ணலாம், எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாங்க. ஸோ இது பார்த்தா எல்லாத்துக்குமே தமிழகம் முழுவதும் நடைபெறுது. செக் பண்ணி பார்த்துட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தெளிவாக ஃபில் பண்ணி கொடுக்க பாருங்கள். ஸோ எப்படி ஃபில் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.